கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு நேரில் சென்று அங்கு சிகிச்சை பெற்று வருவோரை நலம் விசாரித்து வருகிறார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க கேட்கலாம். லதா, வணக்கம். களத்தகவல்கள் என்ன? வணக்கம். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் அந்த விஷ சாராயம் அருந்தி உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு இருப்பவர்களை நேரில் சந்தித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நேரில் சந்தித்து அவர்களினுடைய அந்த நலன் விசாரித்து அவர்களுடைய அந்த பரிசோதனை அந்த உடல்நிலை முன்னேற்றம் தொடர்பாக மருத்துவர்களிடம் கேட்டறிந்து வருகிறார். மேலும் அங்கே இருக்கக்கூடிய உறவினர்களிடம் அவர்களினுடைய உடல்நிலை குறித்து கேட்டறிந்து வரக்கூடிய அவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் இந்த சம்பவம் நடந்தது தொடர்பாக இந்த கள்ளச்சாராய இந்த விஷச்சாராய விவகாரம் தொடர்பாக நடந்த சம்பவம் தொடர்பாக அவர்களிடம் கேட்டறிந்து வருகிறார். மேலும் பார்த்தோம் என்றால் ஒவ்வொருவரையும் நேரில் சந்தித்து சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு ஆறுதல் கூறக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் இன்னும் சற்று நேரத்தில் பார்த்தோம் என்றால் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். அதே போல தேமுதிக கட்சி நிர்வாகிகள் பலரும் கூட இங்கு வருகையை தந்து இருக்கிறார்கள். மேலும் பார்த்தோம் என்றால் தேமுதிக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கள்ளக்குறிச்சி அரசு கல்லூரி மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் இங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்டோர் இங்கே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் இங்கே இருப்பவர்களை நேரில் சந்தித்து அவர்களிடம் நலம் விசாரித்து ஆறுதல் கூறி வருகிறார். மேலும் அவர்களினுடைய உறவினர்களிடமும் அவர்களினுடைய அந்த சம்பவம் தொடர்பாக கேட்டறிந்து வருகிறார். அதே போல பார்த்தோம் என்றால் எத்தனை பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள், அவர்களினுடைய உடல்நிலையெல்லாம் எப்படி இருக்கு, யாரேனும் கவலைக்கிடமாக இருக்கிறார்களா, ஏற்கனவே உயிரிழந்தவர்களுடைய விவரங்கள் என மருத்துவர்களிடம் அது தொடர்பான தகவல்களையும் கூட பிரேமலதா விஜயகாந்த் கேட்டு வருகிறார். சற்று நேரத்திற்கு முன்பாக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி வருகை தந்திருந்தார். அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் கே பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோரும் கூட வருகை தந்திருந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் கூட வருகை தர இருக்கிறார்.